குழந்தையே, உன் அப்பன் என்னுடைய தீபத்தினை நீ தொட்டு விட்டாய் அல்லவா? அதிலிருந்து அப்பன் உனக்கு தேங்காய் தீபத்தினை அல்லவா காண்பித்து இருக்கின்றேன். என் தங்கமே, இதனை நீ தொட்டு உள்ளே வந்த நேரத்தில் உனக்கு அப்பன் ஒரு முக்கியமான செய்தியினை இன்று சொல்லப் போகின்றேன். இது உன்னுடைய குடும்ப சம்பந்தமானது. என் தங்கமே, உன்னுடைய இரத்த உறவில் இருக்கின்ற ஒருவரை தீய சக்தி ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றது. அப்பன் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம். இப்படி எல்லாம் கூட நடக்குமா என்று கூட உனக்கு தோன்றலாம். ஆனால் என் தங்கமே, இதுதான் உண்மை. என் பிள்ளை, அப்பன் சொல்வதை கேட்டு உடனடியாக அவர்களை பிடித்திருக்கின்ற அந்த தீய சக்தியில் இருந்து அவர்களை மீட்டு எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கையானது நரகமாக மாறிவிடும். என் தங்கமே, அப்பன் அந்த இரத்த உறவு யார் என்று அடையாளம் சொல்கின்றேன். நீ நிச்சயமாக யார் என்று புரிந்து கொண்டு அவர்களை உடனடியாக காத்திட வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய இரத்த உறவு ஒன்று எப்பொழுதுமே அருகில் இருப்பவர்களோடு நெருக்கமான உறவினை வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் எப்பொழுதும் இந்த நெருக்கமான உறவின் காரணமாக அடிக்கடி பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வருகின்றார்கள். யார் ஒருவரிடம் நல்லபடியாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இவர்களுக்கும் இடையே கூடிய விரைவில் பிரச்சனை வரப்போகின்றது என்று அர்த்தம். அந்த அளவிற்கு தான் இவர்களுடைய பழக்க வழக்கம் ஆரம்பத்தில் உச்சத்தை தொட்டு அதற்கு பிறகு வழக்கங்களை ஒன்றுமே இல்லாதது போல ஆக்கி பிரச்சனைகளாக மாறிவிடுகின்றது. இப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் தான் என் தங்கமே, அவருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறி மாறி வந்தாலும் இன்னும் ஒரே ஒரு உறவோடு அவர்கள் எப்பொழுதும் நல்ல உறவினை வளர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் மற்றவர்களின் பார்வை இந்த உறவு நீடிக்காது என்று தோன்றினாலும் அவர்கள் பல நாள் பழக்கத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. என் தங்கமே, இதற்கு காரணம் நான் இப்பொழுது சொல்கின்றேன். நீ யார் என்று கண்டுபிடித்து விடுவாய். என் தங்கமே, நான் சொல்கின்ற உன்னுடைய இரத்த உறவானது நான் அறிகின்ற அந்த உறவோடு எப்பொழுதுமே அதிக நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த உறவுதான் காரணம் என்பதை இன்னும் இவர்கள் அறிந்திருக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை ஒன்று விடாமல் யாரை பற்றி பேசுகின்றார்களோ அவர்களிடத்தில் சொல்லி விடுகின்றார்கள். இவர்கள் நாளை உன்னை மற்றவர்களிடத்தில் இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நீ சொல்லி இருக்கின்றாய். ஆனால் அவர்கள் உன்னை விட அவர்களுக்கு அந்த உறவுதான் முக்கியம் என்பது போல உன்னிடத்தில் நடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் என் பிள்ளையே, நீயும் அவர்களிடத்தில் அதனை சொல்வதை நிறுத்தி விட்டாய். ஆனால் ஒரு நாள் நீ அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தெரியுமா? இவர்களிடத்தில் பேசுவதையெல்லாம் சரி, ஒரே நாளும் வீட்டில் நடப்பதை அவர்களிடத்தில் சென்று சொல்லக்கூடாது. நம் இல்லத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் அதற்கு எப்பொழுதுமே அவர்களிடத்தில் சென்று உதவியினை நாடக்கூடாது. ஏனென்றால் இங்கு பிரச்சனை என்றால் அதை அவர்கள் உன்னிடத்தில் அப்படியே என்றும் மனம் வருந்துவது போலத்தான் பேசுவார்கள். ஆனால் மற்றவர்களிடத்தில் சென்று சிரித்து கொண்டு இவர்கள் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் வேடிக்கை காட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் என் சூழ்நிலையிலும் அவர்களிடத்தில் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று நீ சொல்லி இருக்கின்றாய். உண்மை. ஏனென்றால் உண்மையாக அந்த உறவிற்கு உன்னுடைய இரத்த உறவிற்கும் இடையே இத்தனை நாள் இந்த உறவு நீடித்ததற்கான காரணமே இது ஒன்றுதான். ஏனென்றால் அவர்களுக்காக பொழுதுபோக்கு உன்னுடைய இரத்த உறவுதான். இவர்களிடத்தில் இருந்து அவர்களுக்கு எப்பொழுதும் பொழுதுபோக்கு கிடைத்து கொண்டு ஏதேனும் செய்திகள் கிடைத்து கொண்டு இருந்தது. அதை அவர்கள் மற்றவர்களோடு சொல்லி பேசி சிரித்து கொண்டு இருந்தார்கள்.
ஒரு குடும்பத்தில் நிலைமையை வெளியில் சொல்லி சிரித்து கொண்டு இருந்தார்கள். இந்த அளவிற்கு தான் அவர்களுடைய மனநிலை இருந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய இரத்த உறவை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற தீய சக்தி என்னவென்று. என் தங்கமே, அந்த உறவுதான் உண்மையாகவே தீய சக்தி. உன்னுடைய உடன் பிறந்த உறவை ஆட்டி படைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் நல்லது போல நல்லவர்கள் போல நடித்து அவர்கள் மனதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக உன்னுடைய அந்த இரத்த உறவை திருப்புவதற்காக எல்லா முயற்சிகளையும் இவர்கள் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று சொல்லி அவர்கள் வேடிக்கை காட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களிடத்தில் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று நீ சொல்லி இருக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உண்மையாகவே அந்த உறவிற்கும் உன்னுடைய இரத்த உறவிற்கும் இடையே இந்த உறவு நீடித்ததற்கு காரணம் இது ஒன்றுதான். ஏனென்றால் அவர்களுக்காக பொழுதுபோக்கு உன்னுடைய இரத்த உறவுதான். இவர்களிடத்தில் அவர்கள் எப்பொழுதும் பொழுதுபோக்கி எல்லா செய்திகளையும் இடையே அவர்கள் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளினால் நீ ஏற்கனவே மனம் நொந்து போய் இருக்கின்றாய். ஏனென்றால் இவர்களிடத்தில் சென்று கேட்டு விடலாம். எதற்கு உங்களுக்கு எல்லாம் இது போன்று தேவையில்லாத வேலை என்று சொல்லிவிட்டு நம்முடைய இரத்த உறவை அவர்களிடத்தில் இருந்து பிரித்து விடலாமா என்று நீ சிந்திக்கின்ற நினைக்கும் பொழுது சில நேரத்தில் உனக்கே வேதனையாக இருக்கின்றது. இந்த அளவிற்கு வெள்ளந்தியாக ஒருவராக இருக்க முடியுமா? பழக்குகின்றவர்கள் தன்னுடைய பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று கூட தெரியாமல் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார்களே என்று என் பிள்ளை நீ மனவேதனை அடைகின்றாய். அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டு இருக்கின்றாய். சரி, பரவாயில்லை என்ற பயம் உனக்குள் இருந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளை, நீ என்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அப்பன் உனக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கை பிரச்சனைகளை ஏற்படுத்துவது இவர்கள் தங்களுடைய முதலாவது வேலையாக கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் நிச்சயமாக இவர்களால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயத்தையும் ஒரு பொழுதும் செய்ய முடியாது என்றாலும் இன்னொரு நாள் இவர்கள் நிச்சயமாக மாட்டிக்கொள்வது தன்னுடைய பேச்சினாலே. இவர்கள் மற்றவற்றில் கெட்ட பெயர் எடுப்பார்கள். எல்லோரும் நீண்ட நாட்களுக்கு நடிக்க முடியாது என்பதை அப்பன் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். இரத்த உறவு ஒரு நாள் நிச்சயமாக இவர்களுடைய உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ளத்தான் செய்வார்கள். தவறை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக இதிலிருந்து தப்பித்து விடுவார். ஆனால் இப்பொழுது செய்துவிட வேண்டும். அதற்கான விஷயத்தை செய்துவிட வேண்டும். அதற்கு என் குழந்தை, நீ என்ன செய்ய போகின்றாய் தெரியுமா? என் தங்கமே, உன்னுடைய இரத்த உறவிற்கு முதலில் அவர்கள் என்னுடைய உண்மையான முகம் என்னவென்பதை நீ காண்பிக்க வேண்டும். அதற்கு என் குழந்தை, நீ செய்ய போகின்ற செயல் என்ன தெரியுமா? அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை இவர்களுக்கு தெரியாமல் பதிவு செய்து நீ கொண்டு காண்பிக்க வேண்டும். இதுதான் உண்மையாகவே மற்றவர்கள் முன்னிலையில் அவர்களை நீ நிரூபிப்பதற்காக சரியான ஆதாரமாக இருக்கும். என் தங்கமே, இப்பொழுது யாருமே அடுத்தவர்களை பற்றி சொன்னால் நம்புவது இல்லை. ஆதாரம் தேடி சென்றால் தான் நம்புகின்றார்கள். உன்னுடைய இரத்த உறவு இந்த தீய மனிதரிடத்தில் இருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் நீ ஒரு முறை இப்படி செய்து பார். நிச்சயம் உனக்கு உன்னுடைய இரத்த உறவுடைய மனநிலையை மாற்றங்கள் ஏற்படுவதை கூட விரைவில் உன்னால் காண முடியும். மற்றவர்கள் செய்வதை நம்பாதவர்கள் அவர்கள் செய்வதை கண்ணார கண்டாலும் காதால கேட்டாலும் அதற்கு பிறகாவது நிச்சயமாக திருந்தி விடுவார்கள் அல்லவா? என் தங்கமே, அதைத்தான் அப்பன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் இந்த அளவிற்கு எனக்கே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற மிக முக்கியத்துவம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றார்கள்.
உன்னை பற்றி உன்னுடைய இரத்த உறவிடம் தவறாக சொல்வதும் நீ சொன்றால் உன்னிடத்தில் அவர்களை பற்றி தவறாக சொல்லுவதுமாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் கூட ஒருவர் வாழ்க்கையில் நடக்குமா என்று நினைக்கின்ற அளவிற்கு தான் அவர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, இந்த வாழ்க்கை இனிமேலாவது இரத்த உறவுக்குள் ஒற்றுமையாகவும் மற்றவர்களை உன் வாழ்க்கைக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த முறை இதை தவற விட்டு விட்டாய். அவர்கள் அவற்றை மறந்து விடாதே என் தங்கமே. மனம் முழுக்க மனநிறைவோடு இந்த விஷயத்தை நீ செய்து கொண்டு இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் என் செல்ல குழந்தையே. அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.